المخزومي وغير واحد قالوا حدثني عن عبيد الله عن ابن عباس عن عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني كما أطرت النصارى ابن مريم إنما أنا عبد الله فقولوا عبد الله ورسوله. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்றைக்கு இதை வச்சு நிறைய பேர் பிழையாக விளங்கி கொண்டு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் காண முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நாங்கள் ஏனைய காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறோம், கதைக்கிறோம், அவர்களுடைய சிறப்புகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதத்திலே குறிப்பாக நாம் அதிகமாக இங்கே மட்டுமில்லை முழு உலகத்திலேயும் நாங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுமாக இருக்கிறது. முழு உலகத்திலேயும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி மஜ்லிஸுகள், பரக்கத்தான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நாங்கள் பார்க்கலாம். அரபு நாடுகளையும் தான், இஸ்லாமிய அரபு அல்லாத இஸ்லாமிய நாடுகளையும் தான், எல்லா நாடுகளிலையும் உலகளாவிய ரீதியில் இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இது சில பேர்களுக்கு ஒரு சிரமத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு புகழ வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு புகழ வேண்டுமா? ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, என்னை நீங்கள் அதிகமாக புகழ வேண்டாம் என்று. அந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத் النصارى ابن مريم. நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு புகழ்ந்தார்களோ அவ்வாறு நீங்கள் என்னை புகழாதீர்கள், அவ்வாறு என்னை அதிகமாக நீங்கள் புகழாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த லா துத்ரூனி என்ற அரபு வாசகத்திற்கு பொருள் சொல்லுகிறார்கள் முஜாவஸத்துல் ஹத் ஃபில் மத்ஹ், அதாவது புகழ்வதில் எல்லை மீறுவது, புகழ்றதுல எல்லை மீறி புகழ்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் நசாராக்கள் என்னை எவ்வாறு எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அவ்வாறு நீங்கள் என்னை புகழ வேண்டாம். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நசாராக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்கள். அப்ப அது தெரிஞ்சாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வாறு புகழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படித்தானே? அப்ப ஹதீஸ்ல வந்த அந்த செய்தியை எப்படி நாங்கள் விளங்குறது? அப்ப அந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது இமாம்கள் நிறைய எழுதுகிறார்கள். இது சம்பந்தமாக நசாராக்கள் என்ன செய்தார்களாம், ஸல்லல்லாஹு அதாவது யாரு ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கவும்கள் நசாராக்கள் அவர்களை பின்பற்றினவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை ஒரு கூட்டம் இவர் இலாஹ், இவர் ஒரு இறைவன் என்ற கட்டத்திற்கு கொண்டு போய் வச்சார். இவர் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைவன் என்ற கட்டத்திற்கு கொண்டு போய் வைத்தார். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய குமாரன் என்றெல்லாம். இவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு, அல்லாஹ்விற்கு மகனை கற்பிக்கின்ற அளவிற்கு, அல்லாஹ் மகனை பெற்றெடுத்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லை மீறி புகழ்ந்தார்கள். இதுவரைக்கும் நாங்க எங்கேயும் கேள்விப்படலை. யாராவது கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி எங்கட சமூகம் எங்கேயாவது புகழ்ந்திருக்கிறாங்களா? அப்படி புகழ்ந்தா முஃமினாக இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் சொன்னால் அவர் முஃமின் என்ற விடயத்தில் முஃமின் இல்லை என்கிற விஷயத்தில் சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு வைத்து. அப்ப அப்படி முஃமின்கள் யாரும் புகழுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். என்னை அதைத்தான் உதாரணம் காட்டி என்ன நீங்க எல்லை மீறி புகழ வேணாம் என்று சொல்லி முடிக்க இல்லை, தெளிவா சொன்னாங்க. ஈசா மரியமுடைய மகன் ஈசாவை அவர்களுடைய நசாராக்கள் எவ்வாறு புகழ்ந்தார்களோ அவ்வாறு நீங்கள் என்னை புகழ வேண்டாம்.
என்ன சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்னு சொன்னாங்க. இறைவனுடைய இடத்திற்கு கொண்டு போய் வைத்தார்கள். இறைவனுடைய மகன் என்றார்கள். ஆகவே இது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தடுத்தார். இங்க யாரு சரி எங்கட உம்மத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? அதனால தான் எல்லை மீறி புகழ வேண்டாம் என்றால் இறைவன் என்றோ இறைவனுடைய மகன் என்றோ ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது நசாராக்கள் அவர்களுடைய வேதத்திலே தௌராத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வாறு என்று சொன்னால், அந்த தௌராத்துடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் தௌராத்திலே, ஈசா நபியி வ அன வல்லத்துஹு. நல்லா விளங்கிக்கும், இது அரபோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஈசா நபியி, ஈசா முதலாவது நூன் இரண்டாவது பா, நல்லா கவனிச்சுக்கோம். ஈசா நபியி முதலாவது நூன் இரண்டாவது பா, அதுக்கு போறோம் யா நபியி. அதுக்கு போறோம் அல்லாஹ் சொல்றான் அன வல்லத்துஹு மின் மரியம. தௌராத்தில் வர விஷயம். ஈசா என்னுடைய நபி, நான் ஈசாவை மரியமிலிருந்து பெறச் செய்தேன், மரியம் மூலமாக ஈசாவை நான் பெறச் செய்தேன் அப்படின்னு தௌராத்தில் ஒரு வார விஷயம். இதை இந்த நசாராக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தௌராத்திலே வந்த வார்த்தையை அவர்கள் அதை அப்படியே அவர்கள் மாற்றுகிறார்கள், அங்கே மோசடி செய்கிறார்கள். அங்கே அந்த வார்த்தையை அவர்கள் எவ்வாறு மாற்றுகிறார்கள்? ஈசா புனைய, நபி என்கிறத நூனை பின்னுக்கு போட்டு பாவ முன்னுக்கு போடுறான். ஈசா புனைய, ஈசா என்னுடைய சிறுகுமாரர், என்னுடைய மகன், இப்படி தௌராத்தில் வார மாதிரி சித்தரிச்சான். அதுக்கு பின்னால அந்த வார்த்தையை வல்லத்துஹு அப்படின்றத வலத்துஹு, அந்த வல்ல என்றதுல சத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த சத்தை எடுத்து போட்டு வலத்துஹு அப்படின்ற என்ன பொருள்? நான் தான் அவரை பெற்றேன். நவுசு பில்லாஹி. இது யார் செஞ்ச வேலை? நசாராக்கள் தௌராத்திலே வந்த வார்த்தையை அவர்கள் மாற்றினார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை என்ன செய்தார்கள்? இறைவனுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போனார்கள். இறைவனுடைய மகன் என்றார்கள் இன்னும் சிலர். இப்படி எங்கட சமூகம் யாருமே அப்படி புகழல்ல, அப்படி புகழவும் மாட்டாங்க. ஈமான் உள்ளவர்கள் அப்படி புகழ மாட்டார்கள். ஆகவே இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈசா அதாவது மரியமுடைய மகன் ஈசாவை அவர்களுடைய நசாராக்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் என்னை புகழ வேண்டாம். அது போல சொன்னாங்க, இன்னமா அன அப்துல்லா, நான் ஒரு அல்லாஹுவின் அடியான், நான் அல்லாஹுவின் அடியான். அதே நேரத்தில் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூல், நீங்க என்ன அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய மகன் உண்டோ, அல்லாஹ் உண்டோ, சக்தி வாய்ந்தவன் உண்டோ, இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அது அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைத்து என்னை ஈசாவை புகழ்ந்தது போன்று அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தது போன்று புகழாதீர்கள். அப்ப எவ்வளவு புகழலாம், எவ்வளவு புகழலாம். அதைத்தான் இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய அந்த புருதா ஷரீஃபிலே, இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய புருதா ஷரீஃபிலே அழகாக சொல்லுகிறார்கள், தஅமத்தஅத்ஹுன் நஸாரா ஃபீ நபிய்யிஹிம், தஅமத்தஅத்ஹுன் நஸாரா ஃபீ நபிய்யிஹிம். பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், எப்படி நசாராக்கள் அவர்களுடைய நபியுடைய விஷயத்திலே வாதிட்டார்களோ சொன்னார்களோ அவ்வாறு நீங்கள் சொல்லுவதை விட்டு விடுங்கள், அவ்வாறு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வஹ்கும் பிமா ஷி'த மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி, நீங்க விரும்பின மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுங்கள். ஆனா ஈசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய நசாராக்கள் புகழ்ந்தது போன்று நீங்கள் புகழ வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம் என்று இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய புருதா ஷரீஃபிலே அழகாக சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பிற்குரிய கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம். சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், புகழ்ந்து பாட்டு படித்திருக்கிறார்கள். இமாம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனி ஒரு கவிதை தொகுப்பே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதன் மூலமாக அவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதே போன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிக நேர்த்தியாக மிக அழகாக புகழ்கிறார்கள், மிக அழகாக புகழ்கிறார்கள். எங்கட கற்பனைக்கெல்லாம் அப்படி வராது. அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதி நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யார வார்த்தை? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கவிதை எல்லாருக்கும் எங்களுக்கு சில விஷயங்களை விரும்பின மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா எல்லாரும் கேட்போம் இல்லையா? அதுல ஒன்றுதான் பாட்டு, கவிதை நடை. கவிதையை நாங்கள் எல்லாரும் விரும்பக்கூடியவங்க. ஒன்றை சும்மா பேச்சில் சொல்றதை விட கவிதையில சொல்லும் பொழுது அதுல ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அப்ப சஹாபாக்களும் அன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தினான் நிறைய சஹாபாக்கள். அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை புகழ்கிறார்கள், சொல்லுகிறார்கள், உங்களை போன்ற அஹ்ஸனு மின்க லம் தர கத், என்னுடைய கண் உங்களை போன்ற ஒரு அழகான ஒருவரை காணவே இல்லை. வஅஜ்மலு மின்க லம் தலிதி நிசா, பெண்கள் உங்களை விட ஒரு அழகான ஒரு மனிதரை பெற்றெடுத்ததே இல்லை. இதுவரைக்கும் பெண்கள் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள், உங்களை விட ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுக்க இல்லை என்றாங்க ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருப்பீர்களோ அவ்வாறு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி புகழ்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இப்படி நிறைய சஹாபாக்கள், பின்னால தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இப்படி ஏகப்பட்டவர்கள் புகழ்ந்து கவிதை மாலைகள் எல்லாம் நிறைய இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று அன்பிற்குரியவர்களே, அடுத்த ஒரு ஹதீஸ், இதுல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு புகழலாம், ஆனால் இறைவனுடைய இடத்திற்கு கொண்டு போய் வைப்பது கூடாது. அது பிழையான கோட்பாடாக மாறிவிடும். எங்களுடைய ஈமானிற்கு பாதிப்பான ஒரு விடயம் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு நிகழ்வு யாரும் அப்படி புகழவில்லை. ஆகவே எப்படியும் புகழலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில புகழலாம். அது மிகையாகாது, அது ஒருபோதும் மிகையாகாது. ஆகவே இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னது அது அவருடைய பணிவை காட்டுகிறது. எல்லை மீறி விடாதீர்கள் என்பதையும் சொல்லுகிறார்கள். அதே போன்று அவர்கள் பணிவையும் காட்டுகிறார்கள். எவ்வளவோ புகழ்ந்தார்கள் சஹாபாக்கள். புகழ்ந்ததன் காரணமாக அவர்களுடைய போர்வையை எடுத்து போர்த்துகிறார்கள் சஹாபாக்களை. இப்படி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இமாம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொன்னேன், அவர்களுக்கு அந்த கவிதை, அந்த அவருடைய புர்தாவை போர்வையை எடுத்து போர்த்துகிறார்கள். அதற்கு புர்தா என்ற ஒரு பெயரும் இருக்கிறது, அந்த போர்வையை போர்த்தினதன் காரணமாக. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாதுஐ காட்டக்கூடியதாக இருக்கிறது. என்னை எல்லை மீறி புகழ வேண்டாம் என்ற விடயம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த பெண்ணுடைய பெயர் உம்மு ஜுஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அந்த பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முடி சீவி விடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது உங்களிடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு தலைவர், பெருந்தலைவர் என்ன சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எந்த இடத்திலே பேய்த்து, இந்த மதீனாவுடைய வழிகளிலே பாதைகளிலே எந்த இடத்திலே பேய்த்து அமர்ந்து கொண்டு அந்த தேவையை சொன்னாலும் நான் அந்த இடத்திற்கு வந்து உங்களுடன் இருந்து அந்த தேவையை முடித்து தந்துவிட்டு தான் செல்லுவேன். அந்த பெண் என்ன செய்கிறாள்? அவ்வாறு செய்கிறார்கள். ஒரு இடத்திலே பேய்த்து அமர்கிறார்கள். பாதையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இடத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த பெண்ணுடைய தேவையை இருந்து முடித்து கொடுத்து விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி. நான் ரசூலாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், எனக்கு வஹி வருகிறது, என்னிடத்தில் இவ்வாறு வந்து கேட்பதா? உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து தர வேண்டுமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், நீங்க எங்க உட்கார்ந்து கொண்டு அந்த தேவையை செஞ்சு தர சொல்லி சொல்றீங்களோ அங்க நான் உட்கார்ந்து கொண்டு அந்த தேவையை செஞ்சு தருவேன். இன்றைக்கு நாங்க எத்தனையோ பதவிகள்ல பொறுப்புகள்ல நாங்க வாரோம். பள்ளி பொறுப்புல, ஊர் பொறுப்புகள்ல, இப்படி பல பொறுப்புகள்ல வருகிறோம்.
ஆனால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம்? ஒரு தந்தையாக என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு தேவையை கேட்கிற பொழுது நான் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறேன்? ஒரு கிராம பொறுப்புதாரியாக நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? ஒரு பள்ளி தலைவராக, பள்ளி பொறுப்புதாரியாக நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள் பார்க்கிறோம். அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வரக்கூடியவர்களிடத்திலே அகங்காரமாக அதிகார தொனியிலே எடுப்புடனும் வெறுப்புடனும் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் உம்மத்து முஹம்மத். ஆனால் சொல்லிக்கொள்ளும், எப்ப கேட்டாலும் பெருமையாக சொல்லுகிறோம் உம்மத்து முஹம்மத். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயற்பாடுகள், அந்த பணிவு, அந்த தாழ்மை எங்களிடத்திலே இருக்கிறதா? நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேவையை செய்து கொடுக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளர்களை பெற்று பார்ப்பார்கள், ஜனாசாக்களுக்கு சமூகம் தருவார்கள், கழுதையிலே ஏறி பயணிப்பார்கள். ஒரு அடிமை அவர்களை ஒரு விருந்துக்கோ ஒரு தேவைக்கோ அழைத்தால் அவர்கள் தாவத்திற்கு, அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பார்கள், அங்கே செல்லுவார்கள், அவர்களிடத்திலே பேசுவார்கள், அவர்களிடத்தில் அவருடைய வீட்டுக்கு செல்லுவார்கள், விருந்து உண்ணுவார்கள். நாங்கள் எவ்வளோ பேர் எங்கள்கிட்ட கஷ்டமானவங்க யார் சரி கூப்பிட்டா சில நேரம் நாங்கள் போகிறதுக்கு மறுக்கிறோம். அங்கே போகணுமா, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, இப்படி நாங்கள் சில நேரம் தவிர்ந்து கொள்ள பார்க்கிறோம். சில நேரங்களில் தவிர்ந்து கொண்டதும் உண்டு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை அவர்களை அழைத்தாலும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுவார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு யகூதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமை விடுங்க, ஒரு யகூதி சிறுவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைகளை செய்து கொடுத்து கொண்டிருந்த சிறுவன் காணவில்லை, பார்க்கிறார்கள், வரவில்லை. சென்று விசாரிக்கிறார்கள், சுகம் இல்லாமல் இருக்கிறான் அந்த சிறுவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை சென்று விசாரிக்கிறார்கள். அவனிடத்திலே சொல்லுகிறார்கள், கலிமாவை சொல்லுமாறு சொல்லுகிறார்கள். அந்த சிறுவன் தந்தையை பார்க்கிறான், தந்தை தலையை அசைக்கிறார், அந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சிறுவன் கலிமாவை சொல்லுகிறான். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள்? இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு, இவன் சின்னவன், இவன் பெரியவன், இவன் யகூதி, இவன் இப்படி, அவன் அப்படி, இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாகுபாடு பார்க்கவில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை அவர்கள் பனு குறைலா என்ற இடத்திற்கு ஒரு யுத்தத்திற்காக, ஹந்தக் யுத்தத்திற்கு பின்னால் நடந்த யுத்தம், அதிலே ஒரு கழுதையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழுதைக்கு அதனுடைய கயிறு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், சருகுகள் மூலமாக பின்னப்பட்ட கயிறு உடைய கழுதையிலே அவர்கள் அந்த சருகுகள் மூலமாக அந்த கழுதைக்கு மேலே சேணம் செய்யப்பட்டு அதன் மீது உட்கார்ந்து அந்த கழுதையிலே செல்லுகிறார்கள் என்பதாகவெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் அவர்களிடத்திலே ஒரு தாவத்திற்கு அழைக்கப்படுகிறது, ஒரு சாப்பாட்டு வீட்டுக்கு அழைக்கப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே சாப்பாடு என்ன தெரியுமா? பார்லியால் செய்யப்பட்ட ரொட்டி, பார்லி ரொட்டி, இப்போ கோதுமை ரொட்டி மாதிரி பார்லியால் அரைச்சு செய்யப்பட்ட ரொட்டி. இதுவும் எண்ணெய், முந்தி எண்ணெயை தொட்டு தான், இப்போ ஜெய்தூன் எண்ணெய், இப்படியான எண்ணெய்கள் தான் அவங்களோட சாப்பாடாக இருந்துச்சு, பிரதான சாப்பாடு. அதுலேயும் பழைய எண்ணெய், அப்படியே ஹதீஸில் வருது, பழைய எண்ணெய். எந்த அளவிற்கென்றால் அந்த எண்ணெயிலே வாடை வருகிறது, அந்த எண்ணெயில வாடை வருகிறது. இப்படியான ஒரு சாப்பாட்டை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே சாப்பாடை தின்ட்டு எப்படியோ நல்லா சாப்பாடிக்கும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிட்டு வருவோம். இதுதான் வளம் எங்கட, இது பழக்கம், எங்கட பழக்கம். அப்படி பழக்க தோஷம் ஆயிட்டு, நஅூஸுபில்லாஹ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான சாப்பாடை வைத்து அழைக்கப்பட்ட நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அவர்கள் அந்த அழைப்பிற்கு சென்று பதிலளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இப்படி பல ஹதீஸுகள் வருகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஹதீஸ் அந்த தவாலுடைய விஷயத்திலே நான் சொல்லிவிட்டேன், அது ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை மறுக்கப்பட்டு இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் மரியாதைகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதனால கட்டாயம் அந்த சம்பவத்தை அந்த ஹதீஸை சொல்லியே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைஹிம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எந்த ஒருவரையும் அவர்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் எந்த ஒருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கல்ல. எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொன்னார்கள், وكانوا اذا راوه لم يقوموا لما يعلمون من كراهته لذلك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இவங்க கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவங்க கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் நாங்க எழுப்புனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்தில் நாங்க எழுப்பினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அதனால நாங்க அப்படி செய்ய மாட்டோம். சஹாபாக்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பம் இல்லை. அப்ப இந்த ஹதீஸை வச்சு இன்றைக்கு நிறைய நாங்க பார்க்கிறோம். எனது பிரச்சாரங்கள் செய்யப்படுவது, ஹஸரத்மாருக்கு நிக்கோணுமா, ஆசிரியர்மாருக்கு நிக்கோணுமா, தலைவர்களுக்கு நிக்கோணுமா, கண்ணியமானவர்களுக்கு நிக்கோணுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களே சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அதனால் நாங்கள் நிற்கவில்லை. அப்ப இந்த ஹஸரத்துமாரு, இந்த மௌலவிமாரு, இந்த சேர்மாரு, இவங்கெல்லாம் எம்மாத்திரம் அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கே விருப்பம் இல்லை, அவங்களுக்கு எழும்புறது விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க, யாருக்கும் எழும்ப வேணாம்னு சொல்லல. அது நிறைய ஹதீஸுகள்ல வந்திருக்கு. நல்ல விளைக்கும் அவர்கள் விரும்பவில்லை. ஏன்? அதுதான் இந்த பாடம், தவாது, அவர்களுடைய பணிவு. அவர்களை கண்டு யாரும் எழும்புவது அவர்களுக்கு விருப்பமில்லை, இது அவர்களுடைய பணிவை காட்டுகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு சஹாபாக்களை எழும்ப சொல்லியிருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள், அவுஸ் ஹஸ்ரஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்பவங்கள் எல்லாம் தாலிம்கள் எல்லாம் வரும். அவுஸ் ஹஸ்ரஜ், அவுஸ் கிளையாருடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவுஸ் கிளையாருடைய தலைவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவுஸ் கிளையாருடைய தலைவர். அவுஸ் கிளையாருடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூமூலி சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவர் வருகிறார், எழுந்து நில்லுங்கள் என்றார்கள். ஹதீஸ், உங்களுடைய தலைவர் வருகிறார், எழுந்து நில்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவருக்கு விருப்பம் இல்லாமையா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எந்தெந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக வேண்டி சஹாபாக்கள் எழுந்து நின்றதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், இப்படி எழும்புங்க, இன்னாருக்காக எழும்புங்க சொல்லியிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இத மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன், அவர் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமத் இப்னு அபூ ஜஹல் அவர்கள் எழுப்பி நிற்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி சஹாபாக்கள் எழுப்பி நிற்கிறார்கள். இவ்வாறு நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி எழுந்து அவர்களை ஒட்டகத்திலிருந்து இறக்கி விடுகிறார்கள், ஒட்டகத்திலிருந்து இறக்கி விடுகிறார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அதை விரும்பவில்லை. இவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், இவர்கள் இவ்வாறு செய்வதா? அப்படி இறங்கி வந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய கையை முத்தமிடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கையை இழுக்கிறார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்படித்தான் அஹ்லு பைத்துகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு கண்ணியம் படுத்துமாறு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்கிறார். இப்படித்தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு உஸ்தாதுமாருக்கு, ஹஸரத்மாருக்கு, கண்ணியமானவர்களுக்கு, சிறந்தவர்களுக்கு, தந்தைக்கு, வயதிலே மூத்தவர்களுக்கு இப்படி
நல்ல கண்ணியமானவர்கள் ஆசிரியர்கள் இவர்களை கண்டால் எழுந்து நிற்பதிலே தவறில்லை. அது ஒரு கண்ணியம் சார்ந்த ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எழுந்து நில்லுங்கள் என்பதான். ஆகவே நாங்கள் எழுந்து நிற்பதிலே எந்த தவறும் இல்லை. கூமூலி செய்யிதிக்கும் என்கிறார்கள். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையீதுனா சொன்னாலே சில பேருக்கு நோவுது. நஅூதுபில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சையீதுனா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னா சையீது அப்படி சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அந்த அவர்களுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய தலைவர் வருகிறார், தலைவர் சையீத் என்ற வார்த்தை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிக்கிறார்கள். எழுந்து நில்லுங்கள் என்கிறார்கள். தவறில்லை, பாவிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா பாவிக்கலாம், சொல்லலாம், தவறில்லை. அதே போன்று எழுந்து நிற்கலாம், கண்ணியமானவர்களுக்கு எழுந்து நிற்கலாம். இவ்வாறு நிறைய ஹதீதுகள் இந்த விடயத்திலே வருகிறது. அதே போன்று இன்னும் ஒரு இந்த விடயத்திலே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு விடயத்திலே இந்த சில ஹதீசுகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சில ஹதீசுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயா, வெக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெக்கப்பட்டார்கள் ஒரு ஹதீஸை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிச்சு கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் வெக்கம் படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த கடுமையான என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அஷத்த ஹயாஅன். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅன் மினல் அஸ்ராஇ ஃபீ ஹித்ரிஹா. யாரை ஒப்பிடுறாங்க அந்த வெக்கத்துக்கு? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஒப்பிடுறாங்க பாருங்க. ஒரு குமர் பெண், ஒரு குமர் பெண் எப்படி அவள் ஒரு எங்களோட ஊடுகளில் இந்த அதாவது வயது வந்த பெண்கள் ஒரு பக்கத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும், மறைவான இடத்திலே இருப்பாங்க. யாரும் வந்தால் வீட்டுக்கு வந்தால் முன்னுக்கு வர மாட்டாங்க. இப்படி அப்படியான பெண், ஒரு குமரி பெண் எவ்வாறு வெட்கப்படுவாளோ அதைவிட கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை பற்றி சொல்றாங்க சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கவனித்திருப்பார்கள் எல்லாத்தையும் பாருங்க. இந்த கிதாப் இருக்குதே, இந்த கிதாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய மேனி எப்படி எல்லாம் இருந்ததோ. எங்களோட வாப்பா ஒரு உதாரணமாக சொல்றேன், எங்களோட வாப்பா மௌத்தாகிற நேரத்தில் அல்லது மௌத்தான ஆடு சரி வாப்பா எத்தனை நரைத்த முடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? பார்த்திப்போமா? அதை பற்றி யோசிச்சுப்போமா? வாப்பாட முகத்தில் என்ன அடையாளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் அதை நாங்கள் யாரும் விரட்டுறதில்லை. ஆனால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்களை பற்றி அணுவாக ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சில்சிலா, அதாவது படிப்படி, அதாவது சங்கிலி தொடரிலே இந்த செய்திகள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆதாரபூர்வமான சங்கிலி தொடரிலே இந்த செய்திகள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி எங்களுக்கு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும். நாங்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மரியாதை, அளவு கடந்த அன்பு அவர்கள் வைத்திருந்தால் இப்படி செய்திருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த மஹப்பத்துடைய விஷயத்திலே நான் முன்னால சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரையும் விட நேசிப்பார்கள். அதற்கு உதாரணம் ஒன்று சொல்றேன் சுருக்கமா. ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அவங்களோட வாப்பாவை யுத்தத்தில் கொல்றாரு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகனை கொல்லுவதற்காக முயல்கிறார்கள் பத்ர் யுத்தத்திலே. இப்படி சஹாபாக்கள் அவர்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் பூரணமாகவில்லை உமரே, உங்களுடைய ஈமானிலே குறை இருக்கிறது, உங்களுடைய ஈமான் பூரணமடையவில்லை என்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நஃப்ஸை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது.
அப்ப எவ்வளவு நேசிக்கொண்டாங்க. அப்ப இதெல்லாம் சொல்றது ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் இதை வாசிக்கிறது வெறுமனே நல்ல சுவாரஸ்யமாக காது கிருமியாக கேட்டுட்டு போறதுக்கு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்கண்டா அந்த வாழ்க்கை எங்களிடத்தில் வரணும். அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அப்படி இருந்துச்சு, அதுகள் அறிந்து கொள்ளலாம். இப்படியான தவாது, அஹ்லாக், அவர்களுடைய நடை, அவருடைய உடை எப்படி 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 எல்லாம் இருந்தது என்பதை நாங்கள் படித்து அதன்படி நாங்கள் படிப்படியாக எங்களையும் அந்த சூழலுக்குள்ளே அந்த சூரத்திலே எங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் வெட்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குமர் பெண் எவ்வாறு ஒளிந்திருப்பார், அப்படி அந்த வெட்கப்படும் அந்த பெண்ணை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எதையாவது வெறுப்பார்கள் என்றால், அவருக்கு பிடிக்காத ஒரு விடயத்தை அவர்கள் கண்டார்கள் என்றால் அவர்களுடைய முகப்பாவனையிலே முகத்தை வைத்து நாங்கள் கண்டுகொள்வோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நாங்கள் அதனை தடுத்துக் கொள்வோம், அதனை திரும்ப செய்ய போக மாட்டோம் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலத்திலிருந்து, அதனால தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. குமர் பெண்கள், வயது வந்த பெண்கள், சில ரிவாயத்திலே வருகிறது, சில இமாம்கள், சில இந்த அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், அதிரா என்றால் பருவ வயதை எட்ட இருக்கிற பெண் பிள்ளைகள், பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் அல்ல, பருவ வயதை அடைய இருக்கிற அந்த வயதிலே இருக்கிற 12-13 வயது நெருங்க இருக்கிற பிள்ளை ஒளிந்திருப்பது போன்று, மறைந்திருப்பது போன்று அந்த அந்த அளவிற்கு அதை விட வெட்கப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப என்ன விளங்குது எங்களுக்கு? இதிலிருந்து என்ன விளங்குது? அப்ப அந்த காலத்தில் கூட, இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் கூட பெண்கள், பருவ வயதை நெருங்கி இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலே மறைந்திருந்தார்கள். பொதுமக்கள், அதாவது மஹரம் அல்லாதவர்களுக்கு முன்னால் வரமாட்டார்கள். அந்த செய்தி தான் இதில் வருது. அப்ப இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை பார்க்கிறோம், வயது வந்த ஒரு 12, 13, 14 வயசு, நான் சொல்றேன் 5-6 வயசே இல்லை, 12-14 வயசு பிள்ளைகளை கூட நாங்கள் முழங்காலுக்கு மேல முழங்கால பார்க்க விளங்குற அளவுக்கு நாங்கள் ஆடைகள் அனுப்பி அடிச்சு ஆடைகள் அணிவிச்சு ரோட்ல அனுப்புறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காண்றோமா இல்லையா? வீதிகள்ல காண்றோம். ஒரு ஜீன்ஸை போடுறது இல்ல, மறைக்க வேண்டும். அந்த வெட்கத்தை பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்தே 3-4 வயதிலிருந்தே அவர்களுக்கு பழக்க வேண்டும். அதைத்தான் இந்த மார்க்கம் விரும்புகிறது, இந்த மார்க்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாருகிறது? பெண்களை பார்த்தா இது வயது வராதவர்களுடைய நிலை. எங்களுடைய பெண்களை பார்த்தா தலையில அபாய அணிஞ்சு தலையில ஷோலை தலையில போடாம கழுத்துல போட்டுக்கொண்டு பாதைகளில் தெரியுறாங்க. நான் ஷோலை தலையிலையும் போடுறது இல்லை, தலையை மறைக்கிறதும் இல்லை, கழுத்தில் இப்படி போட்டுக்கொண்டு கடைகள்ல வீதிகள்ல. அப்ப கணவன்மார், இவங்களோட கணவன்மார் அவங்களோட நிலை என்ன? அப்ப அவங்க வீட்டுல மனைவி மக்களை பார்க்கிறது இல்லையா? மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? அப்ப இவங்களோட நிலைமை என்ன? அப்ப நாளைக்கு மறுமையில இவங்க எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே கண்ட அதிகமானவர்கள் பெண்கள், இப்படியான செயல்களிலே நடந்து கொண்ட பெண்கள். அப்ப நாங்க எங்களோட வீடுகளை ஒழுக்கமான வீடுகளாக, அல்லாஹுவை பயந்த வீடுகளாக, மனைவி மக்களை ஒழுக்கமுள்ள மனைவி மக்களாக, அவர்களுடைய உடம்புகளை, அவர்களுடைய மேனிகளை எந்த அந்நிய ஆண்களுக்கும் காட்டாமல் நாங்கள் மறைந்து வாழக்கூடிய பெண்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே இவ்வாறு வெட்கப்படுகிறார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததே இல்லை. ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். ஆகவே அன்பைக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாங்கள் கேட்டுவிட்டு செல்லுவதற்கல்ல, இதெல்லாம் படிப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நடைமுறையிலே நாங்கள் செயற்படுத்தி எங்களுடைய வீடுகளிலே இந்த சூழல்களை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான்
உண்மையான நேசமுள்ளவர்கள், உண்மையான மஹப்பத்து வைத்தவர்கள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. இல்லாட்டி வெறுமனே வார்த்தையில சொல்லிக்கொண்டு தெரிகிறோம். மஹப்பத்து வைத்தவும் என்றால் நாங்கள் எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் விரும்பியதாக, அவர்கள் எதனை சொல்லியிருக்கிறார்களோ அதுவாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழியிலே நாங்கள் நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், கிருபையுள்ளவனே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மறைப்பாயாக. இன்னும் மேலும் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த நாளும் அதிகமாக பேச கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்கள் மீது அதிக மஹப்பத்து வைத்தவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.